கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யாத்திரையாகமம் 30:37 வாசிக்கிறோம். இந்த துர்போகத்தை உங்களுக்கு செய்து கொள்ளலாகாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தூபவர்க்க வாசனை. பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் நம்மை எடுத்து செல்லும் வல்லமை வாசனைகளுக்கு உண்டு. அதே போல்வ முன்பு நிகழ்ந்த சம்பவங்களை நாம் திரும்பி பார்க்க செய்யும் வல்லமை வாசனைகளுக்கு உண்டு என்கிறார் ஹெலன் கெல்லர். இங்கிலாந்தில் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். 120 வார்த்தைகள் உள்ள ஒரு பட்டியலை சிலரிடம் கொடுத்து அதை வாசிக்க சொன்னார்கள். அந்த பட்டியலில் 60 வார்த்தைகள் வாசனை சம்பந்தமான, மற்ற 60 வார்த்தைகள் வேறு வகையான இவற்றை அங்கமங்கமாக மாற்றி கொடுத்தார்கள். அதை வாசித்த பொழுது மூளையில் நடந்த மாற்றத்தை கவனித்தார்கள். ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போதும் மூளையிலே வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்கிற பகுதியில் துடிப்பு ஏற்பட்டது. அதேபோல் மூளையில் வாசனை உணர்கிற பகுதிகளிலும் துடிப்பு ஏற்பட்டது. எனவே அந்த வாசனைக்கும் வார்த்தைக்கும் மூளையில் தொடர்பு ஏற்பட்டிருப்பதை உணர முடிகிறது. வாசனையை நினைத்தால் வார்த்தைகள் நினைவுக்கு வரும், வார்த்தையை நினைத்தால் வாசனைகள் நினைவுக்கு வரும். இவ்வாறு வாசனையோடு தொடர்புடைய சம்பவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருப்பதை காண முடிந்தது. எருசலேம் ஆலயத்தில் தூபவர்க்கம் பயன்படுத்தப்பட்டது. ஆலயத்திற்கு சென்றால் அங்கு தூபவர்க்கத்தின் வாசனை இருக்கும். ஆலயத்தில் பயன்படுத்திய இந்த தூபவர்க்கத்தை தயாரித்த அநேக முறையில் வேறு எவரும் தங்கள் சொந்த உபயோகத்துக்காக தூபவர்க்கம் தயாரிக்கக்கூடாது என்று தேவன் எச்சரித்திருந்தார். ஏனெனில் ஒரு விசுவாசி இந்த வாசனையை முகரும்போது தேவ ஆராதனை மட்டும் நினைவுக்கு வர வேண்டும் என்று தேவ திட்டம். அந்த வாசனையை முகர்ந்த மாத்திரத்தில் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வருகிறது. நல்லதுதானே? தேவனை தொழுது கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வர உங்களுக்கு எது உதவுகிறது என்று சிந்தித்து போமானால் ஆண்டு சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட சிந்தனையை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.